அவங்க மேல உங்க பணம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? மதன வாயக்கல், நான் உயிரோட இருக்கேன், என் மேல இப்படி ஏன் பணம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம மேல எல்லாமே வந்து செல்ஸ் இருக்கு, கரெக்டா? ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு சராசரியா மனுஷன் வந்து 30,000 டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து மேல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு நிமிஷத்துக்குமே வந்து நம்ம ஏகப்பட்ட டெட் பாடிஸோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரு லைஃப் டைம்ல வந்து நம்ம மொத்த ஸ்கின்னே வந்து 1000 முறை ஸ்கின் செல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க, which is absolutely crazy. இது இன்றைக்கி வந்த வீடியோ தான். ஆனால் நான் வந்து மாம்டேட் எனக்கு எப்போவோ காட்டிட்டாங்க. அது எத்தனையோ வீடியோவில் பேசியிருந்தாலும் இப்போ அது புரியறதுக்காக தான் இப்போ தலைப்பு போட்டு பேசுகிறேன். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ இருக்குது. அப்போ நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தோம்? இந்த 100 வருஷம், 1000 வருஷம், ஒரு செகண்டு வாழக்கூடிய, அதாவது பிறந்த அடுத்த செகண்டு கோடான கோடி உயிர்கள் பிறந்து சாகிறது. அதுவும் ஒரு வாழ்க்கை வாழுது. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெட் பாடின்னு ஒன்று இருந்தால் உயிர்னு ஒன்று இருந்திருக்கும். இப்போ அந்த உயிரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிம்பிளாக பேசுகிறேன். அதுக்கு இந்த 10 அறிவை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே காட்டினது தான், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துங்க. அதாவது இறைவன் தன்னில் உருவானது படைத்த அந்த பூமிக்கு வந்த பிறகு இந்த முதல்ல அறிவு ஒளி, அது ஜீரணம், அந்த ஒளியை சாப்பிட்ற இந்த அறிவு. ஆனால் இந்த மொத்த பிரபஞ்சம் ஒரு உயிரும் அறிவும் நிறைந்தது. அது ஏன்னா மாம்டேட் இறைத்ததுனால் மொத்த பிரபஞ்சத்தை நீங்கள் சேர்த்துக்கணும். சம்டைம் நீங்கள் நினைக்கலாம் நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன்னு. ஏன்னா உலக மக்கள் மாம்டேட் இருக்காங்களே, அவங்க இந்த உலகம் ஃபுல்லாக சேரணும். அவங்க மரணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் மெயினாக சொல்ல வந்திருக்கேன். அப்போ வந்து இந்த உயிர் அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் பிறந்தோம், சயின்ஸுக்கு பிறந்தாது. சயின்ஸ் வந்து ஒளி துகள் தான் சொன்னோம். ஏன்னா சயின்ஸ் வந்து உயிரை காட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. சயின்ஸ் உயிர்னு சொல்லுதுன்னா சயின்ஸ் கிடையாது. அப்போ அதுவும் ஆன்மீகம் தான். அப்போ ஆன்மீகத்துக்குள்ள விஞ்ஞானத்துக்குள்ள மெய்ஞானிகள் இப்படின்ற ஒரு விஷயம் கலவைகள் தான் இது எல்லாம். இதை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். என்னடா இவன் இது இப்படி சொல்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. ஏன்னா இந்த சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது உயிரை கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அது ஒளி. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒளி, துகள், அறிவு. ஆனால் நம்ம வந்து அந்த உயிர் அறிவு இது ஆன்மீகத்தில் வச்சுட்டோம். ஏன்னா இதை வந்து கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன சைஸ். அதுக்கு சைஸ் கொடுத்தா இல்லை ஒளிய துகளை தான் கொடுக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு உயிர் அறிவு நிறைந்தது. அது எங்கே அடுத்த கட்டத்துக்கு வருதுன்னா ஒளியை சாப்பிடும் முதல் அறிவு. அப்போ நீங்கள் தொடர்றது உணர்றது இந்த அறிவுலாம் இருக்குது. அது என்னென்னா கொசு நம்மளை தொட்டால் கூட நம்மளால் உணர முடியல, அது கடிக்கும் போது தான் உணர்றோம். ஸோ அது வந்து ஜீவன்களை அறிவும் 7ஆம் அறிவில் வந்துடும். இது 9ஆம் அறிவு முழு பார்வையில் தெரியக்கூடிய ஒரு விஷயம். முழு பார்வை, நல்ல வேலை, நல்ல ஞாபகம் வச்சுங்க. முழு பார்வை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த சைவம் அசைவம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, முழு பார்வை பார்க்க ஆரம்பித்தா சாப்பிட முடியாது, நம்ம சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ஸோ எல்லாமே ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஏன் அட்வான்ஸாக எனக்கு காட்டுறாங்கன்னா, நான் இன்னும் நிறையா சயின்ஸ் சொல்லணும், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இவர் இதுவே மதன்குரு இதுவே சொல்கிறாரு, நீங்கள் நம்ப முடியுதான்னு கேட்குறாரு. அவர் வெறும் தோலில் மட்டும்தான் சொல்கிறாரு. நம்ம பாடி முழுக்க உயிர்கள் பிறந்த உடனே கோடான கோடி அடுத்த கட்டம் சாகுது. அது நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நோக்கி தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக அது ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு தூக்கமே வருது. ஆனால் தூக்கத்துக்கு காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாம் மாம்டேட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க, எனக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் வணங்குற தெய்வங்களை விட்டுடுங்கன்னு சொல்லலை. குலதெய்வம், அம்மா அப்பா கொண்டு வந்தது, சாமி, எது வேணாலும் பண்ணுங்கள். இறைவனை நீங்கள் இணை வைக்கவே முடியாது. ஆனால் வாழ்க்கை நேர்மையாக வாழணும். அது பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறது தான். அந்த மாம்டேடை மட்டும் தான் நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில். அறிமுகம்னா அவங்க ஆல்வேஸ் இருக்கிறாங்க. ஸோ இறைவனை நிலைநாட்டிய பிறகு தன்னை அவங்க நிலைநாட்டுறாங்க. அவ்வளவுதான். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்கள்.